பெண்களும் ரவுடியாகி உள்ளனர் என்பது சமீபத்தில் நடந்த கொலை சம்பவங்களிலிருந்து தெரிய வருகிறது. சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரம் பேட்டி. இந்த தீர்ப்பு எனக்கு இன்னும் சரியா வழங்கலை. எனக்கு நேற்று ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள ஒரு ஸ்டேட்லயும் ஒரு நகரத்திலையும் ஒரு சென்டர்லயும் என்னென்ன மார்க் வாங்கியிருக்காங்க அது ஸ்டூடெண்ட் பேர் இல்லாம போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டாவை முன்னாடியே எடுத்துடலாம். அது ஒன்றும் அந்த NTA தான் பப்ளிஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சென்னை IIT ஒரு ஸ்டடியை பண்ணி இதில் ஒன்றும் பெரிய குளறுபடி இல்லை, ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மார்க்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டெல்லி IITயில் ஒருத்தர் படிச்சு இல்லை அதில் குளறுபடி இருக்குன்றார். எனக்கு இந்த தேர்வின் மேலே இருக்கிற நம்பிக்கை எனக்கு முழுமையாக போய்விட்டது. இந்த தேர்வின் முடிவுகள் மூலமாக என்னை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் பண்ண முடியாது. பொறுத்த வரைக்கும் அந்த நீட்டு வேண்டான்னு தமிழ்நாடு முன்னாடி சொல்லியிருக்கிற வாதம் இன்னும் வலுத்திருக்கிறது. வைத்து இந்த நீட்டுடைய மதிப்பெண்ணை வைத்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் போடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதை ரத்து செய்துவிட்டு மறுதேர்வு நடத்த வேண்டும். இல்லாவிட்டால் மறுதேர்வு கூட நடத்த வேண்டாம், 12th ஸ்டாண்டர்ட் மார்க்கை வச்சு கவுன்சிலிங் அந்தந்த ஸ்டேட்லையும் பண்ணி முடிச்சிருங்கன்னு சொல்றது தான் பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டில் நடக்கிற கொலையில் பெரும்பாலும் அரசியல் பிரமுகர்கள், வழக்கறிஞர்கள் தொடர்புடைய கொலை தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்படி பார்க்கக்கூடாது. நீங்கள் அரசியல் தொடர்பு இருக்கவங்க கொலையில் இருக்காங்க சொல்லலை, ரவுடிங்க நிறைய பேர் அரசியலுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இது அப்படி பண்ண பார்க்கக்கூடாது. எல்லா கட்சியிலையுமே ரவுடிங்க நிறைய பேர் தஞ்சை அடைஞ்சிடுறாங்க. இந்த கொலைகள் எல்லாம் அரசியல் பின்னணியில் நடக்கிற கொலை கிடையாது. உள்விரோதம், மற்ற பகையால நடக்கிற கொலை. ரவுடிங்க நிறைய பேர் எல்லா கட்சியிலையும் போய் சேர்ந்துட்டாங்க. பிஜேபியில் 261 பேர் சேர்ந்திருக்காங்கன்னு ஒரு லிஸ்டே சீஃப் மினிஸ்டரே சொன்னார். அந்த மாதிரி எல்லா கட்சியிலையும் ரவுடிங்க போய் சேர்ந்ததுனால இது வருது ஒழிய அரசியல்காரங்க ரவுடியில் இருக்கிறாங்கன்றதை நான் ஏற்றுக்கல. ரவுடிகள் நிறைய பேர் அரசியலில் சேர்ந்துட்டாங்கன்றதை உணர்த்துது. ஆனால் காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான். இப்போ போய் 77 பேரை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த லிஸ்ட் அவங்க கிட்ட முன்னாடியே இருந்தது. முன்னாடியே அந்த லிஸ்ட் கையில் இருந்ததுன்னா ஏன் முன்னாடியே நடவடிக்கை எடுக்கல, இப்போ போய் ஏன் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்ற கேள்விகள் கேட்க முடியும். ஆனால் என்கவுண்டரை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. தயவுசெய்து தெளிவாக தெரிஞ்சு என்கவுண்டர் என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. காவல்துறை கைது செய்ய வேண்டும், கைது செய்து அவர்களை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்த வேண்டும். நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்க வேண்டும். காவல் அதிகாரிகளை இவர் நல்லவர், அவர் கெட்டவர் சொல்லி இந்த சுடுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதுல பல சந்தேகங்கள், கேள்விகள் தான் வருது. ஏன்னா அந்த சுடுறவங்க எல்லாருமே ரொம்ப சாதாரண சமுதாயத்தை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் தான் சுடப்படுறாங்க. பல உண்மைகள் வராமல் இருப்பதற்காக இந்த இது நடக்குது என்று கூட சந்தேகம் வருகிறது. இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணணும். அவருக்கு அரசியல் காரணமாக அவருக்கு கொலை நடந்தது என்பதை நான் சொல்லவில்லை. ஆனால் உள் விரோதமாக இருக்கலாம், பழைய பகையா இருக்கலாம், அவருடைய பின்னணியின் காரணமாக இருந்திருக்கலாம். அதனால திருப்பி நான் சொல்றேன், இது அரசியல்வாதிகள் ரவுடித்தனத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்வதை விட ரவுடிகள் அதிகமாக அரசியல் கட்சிக்கு வந்து விட்டார்கள் என்பதுதான் சொல்ல வேண்டும். சட்ட ஒழுங்கு தமிழ்நாடு ஃபுல்லாமே இந்த மாதிரி கொலைகள் தொடர்புகள் நடக்கிறதுனால ரெண்டு வகையா பார்க்கணும். இது கிரைம் ஆஃப் பேஷன். அதை எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் தடுக்க முடியாது. திடீர்னு 2 பேர் போறாங்க, ரோட்ல போறவங்க சண்டை வந்துருச்சு, டம்மால் ஒருத்தர் வெட்டிட்டானா அதை எந்த போலீஸ்கார முடியாது. ஆனா கூலிப்படையை கண்டிப்பாக தடுக்க முடியும். கூலிப்படை மூலமாக நடக்கும் கொலைகளை கண்டிப்பாக காவல்துறையால் தடுக்க முடியும். அது கடுமையான நடவடிக்கை எடுக்கும். ரெண்டு பிரிச்சு பார்க்கணும். மதுரையில் நடந்து கூலிப்படை கிடையாது. நாம் தமிழர் கட்சியை அவர் கொலை பண்ணவர் அவருடைய அண்ணனுடைய பேரன் உள்விரோதத்துக்காக கொண்டு, அது கூலிப்படை கிடையாது. ஆனா கூலிப்படை மூலமாக நடக்கும் கொலைகளுக்கு நிச்சயமாக காவல்துறை பதிலளித்து தான் வேணும். அதாவது கிரைம் ஆஃப் பேஷன், ஒரு ஆத்திரத்திலேயோ ஒரு வேகத்திலேயோ ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னா அது எப்படி பண்ண முடியும்? போலீஸ்காரங்க போய் எப்படி அதை போய் தடுக்க முடியாது. தடுக்க முடியாது. விசாரணை பண்ணலாம், அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் கூலிப்படையை தடுக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமை. அவர்களது கூலிப்படையில் ஈடுபடுபவர்களை கண்டிப்பாக சட்டத்துக்கு முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும். இருக்கலாம். அதான் சொல்றேன். ஆம்சால பெண்களும் ரவுடி ஆகிருக்காங்க. எத்தனையோ படம் பார்த்திருக்கீங்க. மாஃபியா பாஸா கூட பெண்கள் இருந்திருக்காங்க. அதனால என்ன, ஆண்கள் மட்டும்தான் ரவுடிகள் ஆக முடியும் என்று ஒன்று நியதி கிடையாது. பெண்கள் கூட ரவுடிகள் ஆகலாம். தேர்தல் பத்திர விவகாரத்தில் சிறப்பு விசாரணை குழு அமைச்சு உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அது எஃபெக்டிவ் தீர்ப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இதை பேன் பண்ணிருக்கிறாங்களே ஒழிய ஏற்கனவே வாங்கின பணத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால அது எஃபெக்டே கிடையாது. அந்த எஃபெக்ட்ல 90% பணம் பாஜகவுக்கு தான் போச்சு. 6000 கோடி ரூபாய்க்கு மேல பாஜகவுக்கு போய் சேர்ந்துச்சு. மற்ற கட்சிகள்லாம் ஒன்றும் நிதியே வரல. அதனால அந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுங்கன்னு சொல்லியிருந்தா கூட அந்த தீர்ப்பு ஒரு நல்ல தீர்ப்புன்னு சொல்லியிருக்கலாம். இனிமே இது எப்படி, நான் இதுமே நீ போய் பேங்க்ல போய் எடுத்துட்ட பணத்தை இனிமே பேங்க்ல போய் எடுக்காத, எடுத்து வச்சுக்கிட்ட பணத்தை வச்சுக்கோன்னு சொன்ன மாதிரி இருக்கு. பதவி காலம் முடிகிற தருவாயில உள்துறை அமைச்சர் தனியா போய் சந்திச்சிருக்காரு. அவங்க 2 பேர் என்ன பேசிட்டாங்கன்னு யாருக்கு தெரியும்? அவர் என்னத்தை பத்தி பேசாரா? அவரை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பவாதி. அவரை தமிழ்நாட்டில இருந்து நீக்கிறது தான் அரசியல் சாசனத்துக்கு அழகு.
சட்டம் ஒரு இருட்டுறைன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா வழக்களையும் குற்றவாளிகள் தண்டிக்க நீதிமன்றத்தால் தண்டிக்க முடியுமா? கண்டிப்பாக நீங்க வந்து ஸ்ட்ராங்கா கேஸ் இருந்ததுன்னா தவறாக ஒருத்தர் மேல குற்றவாளின்னு சொல்லிட்டு போனாக்கா அதை அப்படியே விடுவிக்க தானே வேணும். நீங்க ஸ்ட்ராங்கா கேஸை கொண்டு போய் நிறுத்த வேண்டியது காவல்துறையும் ப்ராசிக்யூஷனுடைய கடமை. ஸ்ட்ராங்கா கேஸ் வைக்கணும். எல்லாரும் மேலே பல பேர் மேல பொய் கேஸ் போடுறாங்கன்றதை ஏத்துக்கிறோமா இல்லையா? அரசாங்கத்தால இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கமா இருந்தாலும் ஒருத்தர் நபர் மேல பொய் கேஸ் போடலாமே, போட முடியுமில்ல? பொய் கேஸ் போட்டாங்கன்னா அதை எப்படி அப்புறம் பொய் கேஸ் நிற்கும்? பொய் கேஸ் நிற்காது. ஸ்ட்ராங்கா கேஸை போட்டு ப்ராசிக்யூஷன் அதுக்கு தான் நல்ல வக்கீலை வச்சு ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸோட தான் நீங்க தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். அதனால இது வந்து இந்த விஜிலாண்டே, இந்த சினிமால மாதிரி விஜிலாண்டே ஜஸ்டிஸ் எல்லாம் ஏத்துக்க முடியாது. நான் வருவேன், அவர் வந்து கெட்டவரை எடுத்து சுடுவேன்றதுலாம் இந்த விஜிலாண்டே ஜஸ்டிஸ்க்கெல்லாம் ஒரு அரசியல் சாசனத்துப்படி ஜனநாயக நாட்டில் இடமே கிடையாது. அதிகாரிகளை மாத்துறதுனால வந்து இந்த கொலை சம்பவம் எல்லாம் தடுத்து முடியும். அப்படி பண்ண முடியாது. அதிகாரிகளை மாற்றுவது அரசாங்கத்துடைய விருப்பு. அது வந்து அப்பப்போ ஷஃபிள் பண்றது நல்லது. ஒரே அதிகாரி ஒரே பதவியில் ரொம்ப நாள் இருக்கக்கூடாது. அதை வந்து ஷஃபிள் பண்றது அரசாங்கத்துடைய அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யுக்தி. ஆனால் ஆக்கப்பூர்வமாக அதிகாரிகள் வந்த உடனே எல்லாம் நிறைய அறிவிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து ஆக்ஷனா எடுத்து காமிக்கணும். அதனால தமிழ்நாடு போலீசால் இதை கட்டுப்படுத்த முடியும் என்றுதான் முழுமையாக நம்புகிறேன். அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் என்கவுண்டரிலே ஈடுபடுத்தக்கூடாது. என்கவுண்டரை ஏற்றுக்கொள்ள முடியாது. குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும், அவர்களை நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி தர வேண்டும். ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல சார் மற்ற கட்சியில வந்து சம்பந்தப்பட்டவர்கள் பூரா கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. திமுக முக்கிய குற்றவாளி சொல்றாங்க. இன்னைக்கு தெரியல, எனக்கு தெரியல யார் யார் எந்தெந்த கட்சியில இருக்க. சொன்னேனே இதெல்லாம் ஒரு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக நிறைய பேர் இப்போ நிறைய கட்சியில சேர்ந்துடுறாங்க. அவங்க எல்லாம் வந்து அந்த கட்சி வந்து அவர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்தந்த கட்சி அவர்களுக்கு வந்து எப்போ தோணுதோ அப்பப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான். அதனால நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால மீண்டும் நான் சொல்கிறேன், ஏதோ அரசியல்வாதிகள் ரவுடித்தனத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று தயவு செய்து யாரும் சித்தரிக்க வேண்டாம். ரவுடிகள் நிறைய பேர் அரசியல் கட்சியில போய் சேர்ந்துட்டாங்கன்றதும் யதார்த்தம்.